சூரியன் மேற்கு பக்கம் உதிக்கும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் வருவார்கள், மனிதர்களை தொல்லப்படுத்துவார்கள் என்று சொன்னார்கள். கியாமத்து எப்பொழுது வரும் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடையாளம் தான் சொல்வார்களே தவிர இப்பொழுது வரும் என்று சொல்ல மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, சில யூதர்கள் என்ன செஞ்சாங்க, பெருமானார்ட்ட வந்து 3 கேள்வி கேட்டாங்களாம். அவ்வளவு அசராத்து சாஆ, கியாமத்தினுடைய முதல் அடையாளம் என்ன? இரண்டாவது கேள்வி, அவ்வளவு தஆமுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய முதல் உணவு என்ன? மூணாவது கேள்வி, ஒரு குழந்தை தாயினுடைய ஜாடையிலும் அல்லது தந்தையுடைய ஜாடையில இருக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம்? இந்த 3 கேள்வியை ஒரு யூதர்கள் நிறைய பேர்கள் பெருமானார்கிட்ட வந்து கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. அவ்வளவு அசராத்து சாஆ, கியாமத்தினுடைய அடையாளங்கள் 70 இருக்கு. சின்ன சின்ன அடையாளங்கள் இருக்கு, கணக்கே இல்லை, நிறைய அடையாளங்கள் இருக்கு. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக சொன்னாங்க, பள்ளிவாசலில் துன்யாவுடைய பேச்சு அதிகமாக பேசப்படும், பள்ளிவாசலில் குழப்பங்கள் அதிகமாக வரும், பள்ளிவாசலில் சண்டை சச்சரவுகள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மினாராக்கள் எல்லாம் பெரியதாக கட்டப்படும், தொழுகையாளிகள் வரமாட்டார்கள், பள்ளிகளை அலங்கரிப்பார்கள், தொழுகையாளிகள் வரமாட்டார்கள். இவைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், கியாமத்திற்கு நெருக்கமான நிகழ்வுகள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். பெரிய அடையாளம் என்னவென்று சொன்னால், நெருப்பு ஒன்று வரும், அது மனிதர்களை துரத்தி கொண்டே போய் அவர்களை அழித்து விடும் என்று சொன்னார்கள். இதுதான் முதல் அடையாளம். அவ்வளவு அசராத்து சாஆ, நெருப்பு வரும், அது மனிதர்களை அழித்து விடும் என்று சொன்னார்கள். இரண்டாவது கேள்விக்கு பதில் சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய முதல் உணவு என்னவென்று சொன்னால் மீனினுடைய சினை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது கேள்விக்கு பதில் சொன்னாங்க, ஒரு குழந்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி ஜாடையில இருக்கிறாங்க இல்லையா, அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய விந்தணுவை கர்ப்பத்திற்கு அதாவது கர்ப்பப்பைக்கு அனுப்புகின்ற நேரத்திலே அவன் விந்தணுக்கள் நிறைய ஆயிரக்கணக்கான விந்தணுக்கள் வெளியேறும். அதிலே ஆணுடைய விந்து கர்ப்பப்பைக்குள் முந்தி நுழைந்து விட்டால் ஆணுடைய சாடையில் இருப்பான், பெண்ணுடைய விந்தணு கர்ப்பப்பையில் முதலில் நுழைந்து விட்டால் பெண்ணுடைய சாடையில் இருப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.